எல்லா அழகான பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகளுக்கு என்னோட பாசமுள்ள வணக்கம். நான் டாக்டர் அனுஷா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் விமன் டாக்டர் விங் சேர்மன். நான் இன்னைக்கு என்னதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்னு கொண்டாடுகிறாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 எவ்ரி இயர் வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க. இதில் என்ன பெருசாக இருக்குது, எல்லா தாய்மார்களும் தானே பால் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த தாய்ப்பால் வந்து எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில், இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்ததே ஒரு வரம். ஒரு தாயாக மாறினது அதை விட பெரிய வரம். ஒரு தாய் குழந்தைய கருவில் சுமக்கும் போதே அதை பற்றி என்னெல்லாம் கனவு காண்றாங்க, அது எப்படிலாம் வளர்க்கலாம், அதுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், அது எப்படியா ஆரோக்கியமான உணவு கொடுத்து வளர்க்கலாம். அதுக்கு நாங்கள் வந்து நிறைய விதமான வேக்சின்ஸ் இப்போ கொடுக்குறோம், நல்ல சத்தான ஆகாரங்கள் உணவுகள்லாம் கொடுக்குறோம். பட் வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் இது தெரியுமா? ஒரு குழந்தைக்கு வந்து முதல் வேக்சின் என்னதுன்னு, ஒரு அம்மா, ஒரு தாய் கொடுக்குற பால், தாய்ப்பால் தான் முதல் வேக்சின். அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த கொலோஸ்ட்ரம்னு சொல்லுவோம், சீம்பால்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லோ கலர் இருக்கும், அந்த பால் தான் வந்து மிக சிறந்த பால். அதுக்கு பேர் தான் வந்து அமுத சுரபின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அதில் எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது, எல்லா விதமான ஆன்டிபாடிஸ், இம்யூனோகுளோபுலின், க்ரோத் ஃபேக்டர்ஸ். குழந்தைக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அது வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. இது வந்து நம்ம எப்போ கொடுக்கலாம், எப்போ, வென் அண்ட் ஹவு. இது எப்போ கொடுக்கலாம்னா, குழந்தை பிறந்த உடன் கொடுக்கணும். குழந்தை பிறந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த தாய்ப்பாலை நம்ம கொடுக்க வேண்டும். அது நார்மல் டெலிவரி ஆனால் பிளசண்டா வரதுக்கு முன்னாடி, அதாவது நஞ்சு வெளியில் வரதுக்கு முன்னாடியே கொடுக்கலாம். சிசேரியன் செக்ஷன் ஆனாலும் 1 ஹவர்க்குள்ளவே கொடுத்தாதான் ரொம்ப நல்லது. அதில் வந்து சின்ன ஃபியூ ட்ராப்ஸ் வந்தாலும் போதுமானது. ஒரு 4-5 ட்ராப்ஸ் நீங்கள் கொடுத்தாலுமே அது வந்து அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ அது எப்படி கொடுக்கணும்னா, நம்ம வந்து ஜென்ரலாக உட்காந்து கொடுத்தாதான் நல்லது. இப்போ நம்மளுக்கு சிசேரியன் ஆயிருக்கு, தாய்மார்களுக்கு ரொம்ப உடல் கஷ்டம் இருக்கலாம், உட்கார முடியாது. நம்ம கஷ்டத்தை பார்க்காமலும் நம்ம உட்காந்து பின்னாடி ஒரு தலாணி வச்சுட்டு, பேக் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு, குழந்தைய நல்லா வச்சுட்டு, ஹெட் மேலேருந்து இப்படி கையில் நல்லா அணைச்சிட்டு கொடுக்க வேண்டும். நியூ மதர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம குழந்தை எப்போவுமே இப்படியே வச்சுக்கோங்களா, அதனால நம்ம எப்போதுமே லெஃப்ட் சைட்லவே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ரைட் சைட் பிரெஸ்ட்லேருந்து கொடுக்க மறந்துடுவோம். ஸோ பெரியவங்க இருந்தாங்க, நம்ம கைட் பண்ணாங்க, நம்ம ஆல்டர்னேட் ஃபீடிங் பண்ணோம், லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃபீட் பண்ணோம். அடுத்தது என்னென்னா, எப்போலாம் கொடுக்க வேண்டும், எப்போலாம் குழந்தை அழறதோ அப்போலாம் நம்ம தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்கிறோம், அண்ட் ஃபீடிங் ஆன் டிமாண்ட், இந்த 2 விஷயத்த சொல்கிறோம். எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னா ஃபர்ஸ்ட் 6 months வந்து வெறும் தாய்ப்பால் மட்டும்தான், தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. நம்ம முதல்ல வந்து தேன் கொடுப்பாங்க, அதை நான் தப்பாக சொல்ல, அந்த காலத்தில் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து நம்ம வெறும் தாய்ப்பால் கொடுக்குறது தான் மிக சிறந்தது. தாய்ப்பால் கொடுத்தா மட்டும் போருமா, என் குழந்தைக்கு தண்ணி தாகம் எடுக்காதா, அது வந்து தண்ணீர் கொடுக்க வேண்டாமா, அது வேண்டவே வேண்டாம். ஏன்னா அதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் வந்து தாய்ப்பாலவே கலந்துருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் 6 months வந்து வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்க வேண்டும். இன்னொன்று வந்து ஃபீடிங் ஆன் டிமாண்ட், அதாவது எப்போலாம் கொடுக்கணும்னு, எப்போலாம் குழந்தை அழறதோ அப்போலாம் கொடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 times பர் டே கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இதில் இன்னொன்று என்ன, நம்ம கவனத்திற்கு நம்ம கவனமாக இருக்கணும்னா, குழந்தை அழும்போது எதுக்கு அழுதுன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நாப்பி வெட்டாக இருக்கலாம், வயிற்று வலி இருக்கலாம், இல்லை யூரின் போகும்போது வலி இருக்கலாம். அது எல்லாமே பார்த்து கொடுக்கணும். குழந்தை அழுது எப்போதுமே தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கணும். அது கொடுத்தா மட்டும் போதும் கிடையாது, மற்ற என்ன ப்ராப்ளம்ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். சில சந்தேகங்கள் வரலாம் தாய்மார்களுக்கு, அதுவும் நியூ மதர்ஸ்க்கு வரலாம்னா, எனக்கு தாய்ப்பால் போதுமானதா, அது குழந்தைக்கு போருமா, அது எப்படி போரும், அது வந்து 10 குழந்தைக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்கான்னு. அது எப்படின்னா, நம்ம குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க தான் பால் சுரக்கும். நம்ம உடம்புல வந்து நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, ப்ரோலாக்டின் செக்ரேட் ஆகும், ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது எப்படி அந்த ஆக்சிடோசின் செக்ரேட் ஆகும்னா, அந்த குழந்தைய வந்து பிரெஸ்ட்டை சக் பண்ணும்போது தான் வரும். அந்த சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் வந்தால் தான் அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஆக்சிடோசின் செக்ரேட் ஆக நம்மளுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து ஊர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால அது கம்மியாகவே, அது சுரக்கின்றே தான் இருக்கும். சரியா, அது கம்மியாகவே ஆகுது. அண்ட் நம்ம குழந்தை வந்து நல்லபடியாக வளருதா, ஹாப்பியாக இருக்கா, நல்லா மில்க் எடுத்துட்டு நல்லா தூங்குறதா, அதே மாதிரி அது யூரின் நல்லா போகிறதா, ஒரு 12 times to 13 times யூரின் போகிறதா, அதோட வந்து பாத்ரூம் ஸ்டூல் வந்து நல்ல எல்லோ கலராக இருக்கா, ஒரு நாளைக்கு வந்து நல்ல வெல் பிரெஸ்ட் ஃபெட் பேபினா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 times, இல்லை 5 to 6 times கூட வந்து அது நல்ல ஸ்டூல் பாஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பேபி நல்லா ஹாப்பியாக தூங்குறது, ஹாப்பியாக விளையாடுறதுனாலே நம்மளோட பிரெஸ்ட் மில்க் வந்து போதுமான அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இன்னொன்று வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் வந்து, மதர் அண்ட் சைல்டு 2 பேருக்குமே பெனிஃபிட்ஸ் இருக்குது.
சைல்டுக்கு நான் சொன்ன மாதிரி என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா நம்மளுக்கு வந்து எல்லா விதமான எதிர்ப்பு சக்திக்கு உண்டான புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இம்யூனோகுளோபுலின், ஆன்டிபாடிஸ், growth ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே இருந்ததுனால குழந்தைக்கு வந்து நல்ல எதிர்காலம் நல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம டைரியா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல வேறு விதமான இன்ஃபெக்ஷன்ஸ்கள், அப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ஒபேசிட்டி, டயபெட்டிஸ் இதெல்லாம் ஒன்றுமே வராது. குழந்தை நன்றாக வளரும். இன்னொன்று மதருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். மதருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்னு நம்ம வந்து ஃபீட் பண்ணும்போது மதர் உடம்புல ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஆக்சிடோசின் என்ன பண்ணும்னா பிளட் வெசல்ஸை சுருங்க வைக்கும். ஸோ நம்மளுக்கு ஆஃப்டர் டெலிவரி ப்ளீடிங் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணும். பிளட் வெசல்ஸை சுருக்க வைக்கும். அதே மாதிரி யூட்ரஸோட சைஸ் பல்கி ஆகும் ஆஃப்டர் டெலிவரி. ஸோ அந்த பல்கி யூட்ரஸை நார்மல் சைஸ்க்கு கொண்டு வரதுக்கும் இந்த ஆக்சிடோசின் வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுறது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் மதருக்கு இருக்குது. அண்ட் மோரோவர் நல்ல பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாது, தொப்பை போடாது, வயர் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மதருக்கு உண்டான பெனிஃபிட்ஸ். புற்றுநோய் வராது, பிரெஸ்ட் கேன்சர் வராது, ஓவேரியன் கேன்சர், யூட்ரைன் கேன்சர், இது எல்லாத்துலேருந்து பாதுகாப்பு கொடுக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பாதுகாப்பு கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட் 6 months வரை நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணினதுக்கப்புறம் வெளியிலேருந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது ராகி கூழ் கொடுக்குறோம், இல்லை வீட்டில் எதே வகையான கஞ்சி கொடுக்குறோம், இல்லைன்னா அரிசி பருப்பு சாதம் கொடுக்குறோம். இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம பிரெஸ்ட் மில்கை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுவும் சைட் பை சைடு சாப்பாடு கொடுக்கும்போது கொடுக்கணும், பிரெஸ்ட் மில்க்கும் சைட் பை சைடு கொடுத்துட்டே தான் இருக்கணும். எவ்வளோ நாள் கொடுக்குறாங்கன்னா இது அவா விருப்பம். 2 years கொடுக்கலாம், 3 years வரை கூட கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. என்கிட்ட என்னோட அன்பான கோரிக்கை என்னன்னா, நீங்கள் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது இது உங்களோட அண்ட் உங்கள் பேபியோட 2 பேரோட மட்டும் ரொம்ப ப்ரைவேட் டைம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மொபைல் பார்க்குறது, இல்லை வேறு விதமான எமோஷன்ஸ் மனசுக்குள்ளே கொண்டு வரது, வேறு திங்கிங் இருக்கிறது இல்லாமல் இந்த எக்ஸ்க்ளூசிவ் டைம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பேபியில் மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து மதர்ஸ் மில்க் மூலமாக நம்மளோட எல்லா இமோஷன்ஸும் அந்த குழந்தைக்கு ஊட்டுறோம். நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் அந்த குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த டைம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு டைம்னால தான், பிரெஸ்ட் ஃபீடிங்னால தான் அந்த மதர் அண்ட் சைல்டோட பாண்டிங் டெவலப் ஆகும். அந்த பாண்டிங் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி பேசிட்டோம். நீங்கள் நினைக்கிறோம் அதில் என்ன இருக்குது டாக்டர், எல்லா தாய்மார்கள் தான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க, அதில் என்ன இருக்குது? அது கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ உண்டான காலகட்டத்தில் என்னென்ன, வெறும் பிரெஸ்ட் ஃபீடிங் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மதர்ஸ் மட்டும் கிடையாது. இட் இஸ் எ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஹோல் ஃபேமிலிக்கு, அந்த சொசைட்டி, சமுதாயத்துக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதாவது ஒரு தாய் வந்து அவங்க சேய்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல வந்து தாய்ப்பால் ஊட்டுறாங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ உண்டான காலகட்டத்தில் நம்ம கவர்மெண்ட், அரசாங்கம் நிறைய இடத்துல வந்து தாய்ப்பால் ஊட்டும் அறை பண்ணியிருக்காங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் ஏரியா, நர்சிங் ஏரியாஸ்னு மால் ஆகட்டும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், பப்ளிக் பிளேசஸ் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் விமென் அண்ட் மதர்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல போய் நம்ம போகும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஏரியா கிளீனாக இருக்கான்னு பார்க்கலாம், இல்லை அந்த ஏரியா வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஆஸ் சொசைட்டியில் இருக்கிறதுனால, மதர்ஸ்னால, விமென்னால நம்ம இந்த விஷயம் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கும்போது ஒரு தாய் வந்து ஒரு மதராக இருக்காங்க, வந்து அவங்களுக்கு மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வேண்டி சமைக்க வேண்டியிருக்கலாம், இல்லைன்னா ஒர்க்குக்கு போகிற மதர் இருக்கலாம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்ற பேர் வந்து அதுக்கு வந்து கலெக்டிவாக வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க மற்ற காரியத்துலேருந்து அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்டாங்கன்னே அவங்க குழந்தைய போய் கவனிக்க முடியும். ஸோ வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் ஒன்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மதர், பட் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஹோல் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. தாய்ப்பால் குடிக்கும் ஒவ்வொரு குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவார்கள். அப்படி ஆரோக்கியமாக வளரும் ஒவ்வொரு குழந்தை நல்ல குடும்பத்தை உருவாக்குவார்கள். அப்படி ஒவ்வொரு நல்ல குடும்பமும் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவார்கள். நன்றி.